டைடர்ஸ் இன்னைக்கு என்னுடைய ஓனர் திடீர்னு என்கிட்ட இட்லி மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுறாரு. அதை தடைக்கிட்ட வந்துட்டான். வாங்க அவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். யாருடா இது? யார் இப்போ நடு ரோட்டில் விட்டு வேடிக்கை பார்த்துதா? காசுலாம் கூட இருக்குது அதில். யார் தான் இந்த வண்டி அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிய. இட்லி மாவுலாம் வேணுமா எழுதி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. காசு கொடுத்துருவேன். இது பண்ண இது வீடியோ தான் போடுறது. அது எப்படி நடு ரோட்டில் இதை விட்டா அவங்க எடுத்துப்பாங்க, நீ எச்சாக எடுத்துப்பாங்க. இட்லி மாவு கொடுக்கவும் ஒரு லிட்டர் இட்லி மாவு கொடுக்கவும் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆர்சி ரைடர் தமிழா. ஆர்சி ரைடர் எவ்வளோக்கா? 30 ரூபா. 40 ரூபா கொடுத்துக்குறாங்க. 1 கிலோ மாவு தான்ப்பா 20 ரூபாய் வச்சுருவேன். 1 கிலோ மாவு வேணுமா? 2 பாக்கெட் போட்டு விட்டுங்க. ஒரு பாக்கெட் தான் குடிச்சு நேரம் ஆகும். அப்போ அப்படியா? மாவு ஒரு பாக்கெட் தானே இருக்கு. 40 ரூபா இருக்கு. 20 ரூபா தான் மாவு பாக்கெட்டு. 1/2 லிட்டர் 1/2 கிலோ தான் இருக்கு. இன்னொன்று இல்லையா? கொஞ்ச நேரம் ஆகும். இங்கே வெயிட் ஒரு 5 பண்ணுங்க. நிமிஷம் ஆகுமா? இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் ஆகும். ப்ரோ டைம் ஆகுமா ப்ரோ? இப்போ தான் அரைக்க போகிறான். 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டுப்பா. 10 நிமிஷம் ஆகும். 10 மினிட்ஸ். பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு பாக்கெட் மட்டும் ஓகேவா? ஓகே வச்சுருங்க. 20 ருபீஸ் வந்து மீதி 20 ருபீஸ் அதில் வச்சுருக்கோம். ஏங்க நம்ம கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். டைடர்ஸ் ஒரு வழியா மாவு பாக்கெட் வாங்கியாச்சு. சரி, நான் அப்படியே போயிட்டு வரேன். எல்லாருக்கும் டாட்டா.